ஸோ ஹாய் எல்லோருக்கும் வெல்கம் டு த சேனல். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லாங்காக போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு தான் போக போகிறோம், செங்கம் போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் எல்லாம் ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போது கிளம்பி இங்கேருந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஸோ டிராஃபிக்லாம் தாண்டின பிறகு நம்ம ரோட் சைட் வியூவில் வரலாம். ஓகேங்களா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரிச்சல் வருது இவனை. நான் கேட்டேன், ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, என்ன பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதுதான். ஸோ இங்கே தான் மொபைல் மவுண்ட் பண்ணி இங்கே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா குவாலிட்டியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போது நேராக வண்டி எடுக்கிறோம், பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம். ஸோ ஹைவேல பார்க்கலாம். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக்கு டக்கு டக்குன்னு வருவாரு. இன்னைக்கு எவ்வளவு சினிமா டேய். ஓகேல போறா. ஹாய் மக்களே, இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா டவுன் ஹால். ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா, அதுவும் இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஏரியா. ஸோ இதை தாண்டி தான் நம்ம ஒசூர் ரோடு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சிட்டி சைடில் கொஞ்சம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் சிட்டிக்குள்ளே. ஏன்னா டிராஃபிக் இருக்குது. நான் இதில் ரெக்கார்டில் பேசிக்கிட்டும் டிராஃபிக் பார்த்துட்டு என்னால் ஓட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபோனில் மவுண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா யாராவது டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அவுட்ருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளைஓவர்லாம் நம்ம ஃப்ளைஓவர் டச் பண்ணுறப்போ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ வந்து சிட்டிக்குள்ளே அவ்வளோவா இருக்காது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கிளிப்ஸு. ஸோ வெளியே போகிறதுக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது இந்த டைம். ஏன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான். ஆனால் நான் கொஞ்சம் காலையில் ஒரு 7 மணிக்கு இல்லை ஒரு 8 மணிக்குள்ளே கிளம்பிடலாம் அப்படின்னு தான் ஆக்சுவல் பிளானு. ஆனால் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமைச்சி சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்தேன். என்னை மாரி நானே தூங்கிட்டேன். அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல தூக்கம். இன்றைக்கி ஒரு 11 மணிக்கிட்ட தங்கச்சி ஃபோன் பண்ணி எழுப்பும் போது தான் எனக்கே ஞாபகம் இருக்குது, ஓ மை காட் இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். அதனாலே அவசரமாக கிளம்பி வந்து இப்படி டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரைட் போகிறப்போ ப்ராப்பர் கியரோடு போங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹெல்மெட், ஒரு ரைடிங் க்ளவுஸ் இது வந்து ஒரு மஸ்ட்டு. அப்புறம் ஒரு ரைடிங் ஜாக்கெட், ஒரு டீசெண்டான ஒரு ஜாக்கெட் இருந்தால் கூட ஓகே. கொஞ்சம் சிக்னல்ஸ் இன்றைக்கி நிறையவே இருக்குது, அது நார்மலான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் பரவாயில்ல, வெயில் கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து நம்ம உடம்பு மேலே ஒரு சூரிய வெளிச்சம் வந்து ப்ராப்பராக இன்றைக்கி தான் படுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே ஒன்லி ஆஃபீஸ் தவிர வேறு எங்கேயுமே போகலை. ஈவன் தேட்டர் போகிறத கூட நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் இந்த மந்த்து. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்குக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், படுப்பேன், ஏஞ்சிப்பேன், ஒர்க்குக்கு போவேன், வருவேன். இதே தான் ரிப்பீட்டடாக போயிட்டுருந்துச்சு. ஆனால் இப்போது சூரியனை பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. சூரியனை பார்க்குறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது நமக்கு. ஸோ நான் சொன்னது இதுதான் காரணம். ஏன்னா சடனாக நமக்கு ஏதாவது ஒரு அப்டக்கல்ஸ் ஏதாவது வரும் சிட்டிக்குள்ளே. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளால் வீடியோவே எடுத்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டும் பண்ண முடியாது. அதனால் பண்ண முடியாதுன்னு இல்லை, பழக்கம் இல்லை, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே ஓட்டுவோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பஸ்ஸு இதெல்லாம் போகிறப்போ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக போவாங்க. நம்மளும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணுங்கிறது நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய வண்டி அவங்க ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எங்கெங்கேருந்தோ ஆளுங்க வருவாங்க, திடீர்னு ஒரு 2 வீலர் வரும், திடீர்னு ஒரு ஆட்டோ வரும். அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த ஊரில் யார் எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பஸ்ஸோ இல்லை ஒரு ட்ரக்கோ அந்த மாதிரி இருக்கும்போது வழி விட்டுருங்க, போகட்டும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனால் ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய
விஷயம்லாம் கிடையாது 5 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போகிறதுலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஏன்னா நம்ம எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தோம், எதுக்கு இப்போது சடனாக ஒரு மோட்டோ vlog இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விகளுக்கு என்ன ஒரு சிலர் கேட்ட கேள்விகள்னால் ஏன் என்ன அப்படின்னு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அந்த ஜூக்கு போயிருந்தோம், அந்த வீடியோலேயே சொல்லலான்ட்டு நினச்சேன். பட் ஆனால் ஒரு மோட்டோ vlog பற்றி நம்ம வந்து ஜூக்குள்ளே சுற்றி பார்த்துக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அப்போ சொல்லலை. நம்ம எப்போ லாங் ரைட் போகிறோமோ அந்த வீடியோவில் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் வந்து இப்போது அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ மூலமாக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிட்டிக்கு வெளியே போன பிறகு ஃப்ரீயாக நம்ம பேசுவோம். நான் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன், இதுக்கு என்னென்னலாம் ரீசன், அதுவும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். One eternity later. என்னண்ணா ஆண்ணா திருநாவலூருக்கு போயிட்டுருக்கேன். அண்ணே இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே? அண்ணே அண்ணே ஒரே ஒரு தடவை கையை மட்டும் அடிச்சு காட்டினே, கையை அண்ணா. அக்கா ஸ்கேன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ கைஸ், ஒரு சின்ன ஒரு லன்ச் பிரேக் எடுத்தோம். ஆக்சுவலி அந்த ஃப்ளைஓவர் கிட்ட நிறைய வீடியோஸ் எடுத்தோம். பட் ஆனால் டியூ டு சில டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்ல முடியாது, நடுவில் ஏதோ கால் வந்திருக்கு போல். ஸோ அதனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ணுறோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே. அதனால் ஃப்ளைஓவரில் சரியாக வீடியோ கவர் பண்ண முடியல. பட் ஆனால் நல்ல வியூ இருந்தது. இட்ஸ் ஓகே. நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ கரெக்டாக அந்த 3 to 4 அந்த மாதிரி டைமில் தான் வருவோம் ஃப்ளைஓவர்கிட்ட. ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு சாஃப்ட் லைட்டில் நல்ல சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் நிறைய குவான்டிட்டி கொடுத்தாங்க. ஏன் கொஞ்சம் டயர்டாக பேசுகிறேன் அப்படின்னா, வெயில் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம தமிழ்நாடு வெயில் என் உடம்புல பத்து. ஸோ அதனால் ஃபுல் டயர்டாக இருக்குது. சாப்பிட்ட பிறகு தூக்கம் வேறு லைட்டாக வருது. அதனால் சரி இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா நம்ம பொறுமையாக போகலாம், இல்லைன்னா வேகமாக போவேன் அப்படின்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது மைக் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போது ஓரளவுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நினச்சேன்னா, ஸோ இந்த மலைகள் தெரியுதுங்களா, நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு, இந்த மலைகளை பார்த்த உடனே நம்ம இந்த கிருஷ்ணகிரியை வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த மலைகளை வச்சு ஒரு லேண்ட்மார்க்காக நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வயசில் நான் பெங்களூருக்கு பஸ்ஸில் வர்றப்போ வீட்டில் அம்மா சொல்கிறது இதுதான், கிருஷ்ணகிரி வந்துச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த மலைகள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய கிரானைட் கம்பெனிங்க லைனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பஸ்ஸில் வரும்போது வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். அது வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரோட்டில் போகிற வர காருங்கள்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டே வருவேன் நான், டைம் பாஸ் ஆகலை இல்லை தூக்கம் வரல அப்படின்னா. இப்போ எப்படி உதாரணத்துக்குன்னா, இப்போ ரோட்டில் ஒரு ரெட் கலரில் எந்தெந்த கார் வருது, எவ்வளோ கார் வருதுங்கிறது
அங்கேருந்து பெங்களூருக்கு போயிட்டு இறங்குற வரைக்குமே கவுண்ட் பண்ணிட்டு வருவேன் எவ்வளோ கார் வருதுன்ட்டு. ஸோ ஒரு வகையான ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியல, இந்த கார் பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்டாக பேசுவோம். அதிகமாக அவுட் ஆஃப் டாபிக் போக தேவையில்லை. ஏன்னா அவுட் ஆஃப் டாபிக் போகிறதுல நம்மளை விட ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது, புலம்பி தள்ளிடுவோம் நம்ம. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, எதுக்காக இந்த யூடியூப் சேனல்? அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக சுற்றிட்டே இருக்குது. ஏன் சடனாக தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ ஏன் பெங்களூருக்கு நான் ஷிஃப்ட் ஆகி வந்தேன் பர்மனெண்ட்டாக அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும். விரல விட்டு ஆட்ட வந்திருக்கேன். ஒரு 2 months பேக், 2-3 months பேக் நான் வந்தது இங்கே செப்டம்பர் 13 தான் ஷிஃப்ட் ஆகி வந்தேன். ஸோ அந்த செப்டம்பர் மந்த்து ஸ்டார்ட் ஆகிறப்போ, செப்டம்பர் 1st டே அப்போத்துலேருந்து எனக்கு சில விஷயங்கள் இருந்தது. ஆகஸ்ட் 2nd வீக்லேருந்து என்னென்னா, நான் அப்போது ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது ஒமேகாவில். ஸோ அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் 1 year நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெளியே போய் வேறு ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதே மாதிரி நான் கம்பெனி விட்டு வெளியேறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் அமைஞ்சது. ஸோ அதனால் நான் பழைய கம்பெனியில் பேப்பர் போட்டுட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் நோட்டீஸ் பீரியடில் இருந்தப்போ எனக்கு வந்த ஐடியா தான் இது. நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஒரு 2 வருஷம் கழித்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகலாம் தான் என்னோடய ஆக்சுவல் பிளான். இந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயங்கள் நான் சடனாக பேப்பர் போட்டேன். ஸோ பேப்பர் போட்டு அடுத்த வேலைக்கு போகணுன்னா நான் பெங்களூரில் தங்கி ஆகணும். ஸோ திருப்பி நான் பெங்களூரில் தங்கணும் அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணணும். ஸோ அதனால் இந்த முறை கரெக்டாக பண்ணிடலாம், செலவெலாம் ஜாஸ்தி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். யோசிச்சுட்டு ஒரு 2 வாரம் தான் இருக்கும். அந்த செப்டம்பர் 1 செப்டம்பர் 10 டக்குன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக முடித்து வச்சுட்டேன். ஒரு வீடு பார்க்குறதா இருக்கட்டும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணமாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ப்ராப்பர் நீட்டாக ஸ்க்ரீன் ப்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துட்டேன். இங்கே ஒரு 10 நாள் கூட நான் இருக்கலை, அதுக்குள்ளே எனக்கு அடுத்த வேலையும் கிடச்சிருச்சு. இப்போது இன்னொரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலையில் நல்லா சந்தோஷமாக இருக்கேன். மச்சான் ஜாலியாக இருக்க போல. ஏன் அங்கேருந்து இங்கே வந்தேன் அப்படிங்கிறது இந்த வேலை மட்டும்தான் காரணமானா கிடையாது. அது நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். சொல்லணுங்கிற விஷயங்கள் இந்த வீடியோவில் வேண்டாம். போக போக நிறைய வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பேசிக்கலாம் இதை பற்றி. அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது இருக்கட்டும். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது 2வது கேள்வி, எதுக்காக இந்த புது சேனல்? போயஸ் கார்டனில் வீடு. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது எனக்கு எத்தனாவது சேனல் அப்படின்ட்டு. 4வது 5வது சேனல் இது நான் ஆரம்பித்தது. ஏன் இத்தனை சேனல் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எதனா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், ஒரு 3 மாதம் அதை ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இருக்காது, நான் வேறு எதுலையே டைவர்ட் ஆகிடுவேன், அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ இதனாலேயே நமக்கு எதுவுமே சரியாக பிக்கப் ஆகாமலே இருந்தது. நான் ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக ஆரம்பித்ததை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னத்துக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு இதுவில் இருந்திருப்பேன், ஒரு ரெகக்னேஷனில் இருந்திருப்பேன். பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதுல நமக்கு நாம தானே அப்படிங்கிற மாதிரி என்னோடய கன்சிஸ்டன்சி இல்லை. அதனால் எல்லாமே வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்கு, இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு நான் ஊர் விட்டு ஊர் வந்ததாக இருக்கட்டும், அதுக்காக வந்த ரீசனில் இதுவும் ஒன்று. என்னென்னா, எனக்குன்னு ஒரு டைவர்ஷன் தேவைப்பட்டது. அப்போது
ஒரு எல்லா விஷயத்துலேருந்து ஒரு டைவர்ஷன் வேணும் அப்படின்ட்டு நான் தேடி தேடி பார்த்ததில் எனக்கு உதயமான ஒரு ஐடியா தான் இது. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. இந்த விலாகு, மோட்டோ விலாக்ஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான சரியான நேரம் வந்து இதுதான் அப்படின்ட்டு நான் நினச்சி ஆரம்பித்த விஷயந்தான் இது. ஏன்னா நம்மளை நாமளே பிஸியாக வச்சுக்கணும் மெயின் எனக்கு. என்னை நானே பிஸியாக வச்சுக்கணும், என்னை நானே டைவர்ட் பண்ணிக்கணும் நல்ல விஷயங்கள் இல்லை, எனக்கு சில தாட்ஸ் வர்றப்போ அதெல்லாம் டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணது தான். அதுவும் இல்லாமல் இந்த வைப்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, வைப்ரேட்டருங்கிற பாருங்கள், சொல்லும் போதே அதுதான் வருது. இந்த பேனல் என்ன சொல்லுவாங்க, இது ஹோல்டர், மொபைல் ஹோல்டர். இது நான் வாங்கி போட்டேன் ஃபோன் வைக்கலாம் அப்படின்ட்டு, பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. அது சவுண்டே நமக்கு தனியாக கேட்கும். நான் ஏதாவது ஷார்ட்ஸில் இருந்தால் வேணால் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதில் சவுண்டே வந்து நமக்கு தனியாக காதுக்குள்ளே குடையிற மாதிரி ஒரு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் அதில். ஆனால் வாங்கினீங்க போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காசு அதுக்கு செலவானாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய் 1500 நல்ல குவாலிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி போடுங்க. இது மாதிரி வாங்கி போட்டு உங்கள் ஃபோன் கேமரா, உங்கள் ஃபோன் சென்சார்லாம் சல்லீஸியாக போயிடும், உடஞ்சி நாசமாக போயிடும். இப்போ சடனாக இந்த மாதிரி வைப்ரேட்டர் பற்றி பேசணும் மாட்டிங்களா, இதே மாதிரி தான் எனக்கும் டைவர்ஷன் தேவைப்பட்டது. இப்படி என்ன நானே டைவர்ட் பண்ணிக்கணும், அந்த டைவர்ட் பண்ணுற விஷயமும் நல்ல விஷயமா இருக்கணும்னு நினச்சி யோசித்து பண்ணது தான் இந்த சேனல் ஆரம்பித்தது விஷயம். இதுக்கு முன்னாடி நிறைய சேனல் இருந்தது, அதெல்லாம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போடலை. ஆனால் இந்த சேனலில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போடணும், அதுதான் நம்மளோட எய்ம். புலம்பாதீங்க சார், ஏன் சார் புலம்பிட்டு சார், எவ்வளோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போக போடிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இந்த மோட்டோ விலாக் இந்த டேர்ம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். அவர் பேர் வந்து பார்த்திபன் அண்ணா, பார்த்தி விலாகர் யூடியூப் சேனலோட ஓனர், ஆஸ்தான குரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட வீடியோஸ் நான் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்காக ஃபாலோ பண்ணிருக்கேன். கோவிட்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அவரை. ரேம்போ வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு அறிமுகம். அவரோட வீடியோஸ் பார்க்க அவர் போயிட்டு வந்த இடங்கள்லாம் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண அவர் வீடியோஸ் வந்து நம்மளை அவர் அறியாமலே ஒரு ஈர்ப்பு அவர் மேலே நமக்கு ஏற்பட்டது. அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, ரொம்ப அலட்டிக்க மாட்டார். அவரோட தமிழ் பேசுகிற ஸ்லாங்கு, ஒரு சில வார்த்தைகள், அது எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். உட்கார்ற இடமெல்லாம் சும்மா சுருன்னுக்குது. என்னோட முடி நாசமாக போச்சு. ஒரு டைம் என்ன 3-5, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் வெயிலாகுது, அதனால் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இன்னும் ஒரு 1/2 hour ஓட்டிகிட்டே இருந்தோன்னா சரியாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், அப்போ நான் வீடியோவில் வந்தப்போ வந்து ஸோ இப்போ அதில் தெரியுதுண்ணா. ஸோ எங்கள் வண்டி ஆஃப் பண்ணிடுறேன், இன்னும் பக்காவாக கேட்கட்டும் அப்படிங்கிறதுனால தான். நான் வர்றப்போ சொல்லிகிட்டு இருந்தது தான், இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ம பார்த்திபன் அண்ணா, பார்த்தி விலாகர், அவர் தான். அவரோட வீடியோஸ், அவரோட விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மோட்டோ விலாக் அப்படிங்கிற ஒரு டேர்முக்குள்ளேயே நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அவரை தொடர்ந்து செரி விலாக்ஸ் இதெல்லாம் நான் அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். செரி விலாக்ஸ் வந்த அப்புறம் ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச், ஒரு வைட் ஆங்கிள் பார்த்த மாதிரி ஒரு மோட்டோ விலாகில் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செரி அண்ணனை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ செரி அண்ணன் அளவுக்கு, பார்த்தி அண்ணன் அளவுக்கு நம்மளால் ரைடு பண்ண முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்ச ரைடு ஒரு 200 கிலோமீட்டரோ ஒரு 500 கிலோமீட்டரோ எங்கன்னா போயிட்டு வரலாம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த சேனல் ஆரம்பித்தது. சேனல்
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சில விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல ஒரு கோட் ஒன்று இருக்கும், பார்த்திபன் சார் சொன்னது. அவர் சொன்ன ஒரு டைலாக், உலகத்தில் எப்படி சொல்கிறது, பணத்தை விட மிக மிக முக்கியமான உயர்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். என்னை கல்லால் அடிக்காதீங்க, அதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவன் தான் நான். காசு தேவை, காசு விஷயத்தில் நான் ரொம்ப செல்ஃபிஷ். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. இந்த வந்துட்டோங்க நம்ம ஊருக்கு. பாருங்க எப்படி இருக்கு செங்கம் டவுன். ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ரோட்டில் போகி. இந்த ஏரியா வந்து மேல்புழுதியர்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு ரோடு. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இங்கே. ஸோ பெட்டர் அமைதியாக பொறுமையாக நிதானமாக போகிறது நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம நண்பன் ஷாருக் கான், நம்ம ஃப்ரெண்டோட கடை இங்கே இருக்குது. இருந்தானா அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம். போயிட்டு அப்படியே ஒரு பிளேட்டு பீஃப் சாப்பிட்லாம். இந்த பீஃப் சாப்பிட்றது, இந்த பீஃபோட ஒரு விஷயம் வந்து எங்கள் ஸ்கூல் கேங்கில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு போராட்டமான ஒரு விஷயம், போய் பீஃப் சாப்பிட்டு வர்றதுங்கிறது. அந்த ஸ்கூல் டைமில் ஸ்பெஷல் கிளாஸ் அதெல்லாம் வைக்கிறப்போ சம்டைம்ஸ் நாங்கள் பானிபூரி பப்ஸு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்காக வெளியே வருவோம் பிரேக் டைமில். ஸோ அப்போது யூனிஃபார்மோடு போயிட்டு பீஃப் சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த டைமில், நாங்கள் ஸ்கூல் படித்த டைம்லங்கிறது ஒரு பெரிய ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாப் எங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுதான் நம்ம ஃப்ரெண்டு கடை மூடிட்டுருக்கான், அப்புறமா வந்து பார்க்கலாம். எதை சொல்லிட்டு இருந்தேன்னா பீஃப் கடை. அது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் பார்ப்போம். அப்போல்லாம் நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் அது. ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, முச்சக்கல்ல நான் பயில பருப்பு, மோனே செருப்பாலடி வாசப்பாடி. என்ன சொல்கிறதுனா, ஒரு பாய்ஸ் ஸ்கூல் பசங்களே பீஃப் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டேர்ம்ஸ் அதெல்லாம் வரும். அப்போது எதுவும் தப்பாக சொல்லலை, எங்களுக்குள்ளே அதெல்லாம் நடந்த ஒரு விஷயங்கள். அது இந்த வீடியோ பார்க்குற நம்ம பசங்களுக்கு புரியும் அந்த விஷயம்லாம் என்னென்னு. நாம் பீஃப் சாப்பிட்றதுக்காக என்னென்னலாம் ட்ராமா பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இப்போ நினச்சி பார்த்தா இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த மாதிரியே இருக்குது. ஆனால் நான் ஸ்கூல் முடித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. லாரிக்கார இந்த இடத்துல நான் நிறைய சுற்றிருக்கேன். இங்கே லெஃப்டில் ஒரு ரைஸ் மில் இருக்குது. இந்த லாரி அங்கேருந்து தான் வெளியே வந்தது. ஸோ இந்த ரைஸ் மில்லில் எப்போயாவது ஒரு மாதிரி லோவாக இருந்தேன் அப்படின்னா அங்கே வந்து நிற்பேன். அங்கே வந்து சன்செட்டு நல்லா தெரியும் லெஃப்ட் சைடில். ஸோ அந்த சன்செட் பார்ப்பேன், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போது பரவாயில்ல, ஊர் ரொம்ப மாறிட்டுருக்கு. நம்ம ரீசெண்டாக பரிதாபங்களில் வந்துச்சு வீடியோ, என்னடா இந்த நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அதே தான், அதோட எக்ஸாக்ட் கார்பன் காப்பினா எங்கள் பசங்க தான். என்னடா இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே ஒவ்வொரு முறையும் வரவும் சொல்கிறதா இருக்குது. பாருங்களேன், கமலா ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்குங்க எங்கள் ஊருக்கு. நான் போன மாதம் வந்தேன், இதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கு பாருங்க. என்னடா என்னது பேக்கரி எப்படா ஓபன் பண்ணாங்க? புதுசா ஏன்னா பேரிகேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா அது புதுசா பேரிகேட்? என்னடா அது டக்குன்னு மாத்துறாங்க இப்படி? சரி பானிபூரி கடைக்கு போவோம் வா. அந்த இதுல பாருல பானிபூரி கடைன்னு இங்கே சொல்கிறேன். அது கோர்ட் வாசல் கிட்ட போயிட்டாரு. கோர்ட் வாசல் போயிட்டாரா? ஆமாடா. பரவாயில்ல, நல்லா டெவலப் ஆகுது, சந்தோஷம்தான். நிறைய புது விஷயங்கள்லாம் வருது ஊருக்குள்ளே. அந்த வீடியோவில் வரது தாங்க எனக்கு இப்போ நினச்சா சிரிப்பு. அந்த வீடியோ கூட நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணேன். அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம பசங்க, என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஜெகதீஷ்னு ஒருத்தங்கிறான் கண்ணாடி,
அவன் ஊருக்கு வரத்துக்கு வேறு நேரங்காலமே இருக்காது. சாயங்காலம் கிளம்பி நைட்டு மிட் நைட்டில் கிளம்பி வருவான். அந்த வீடியோவில் வர மாதிரி தான் சுதாகரனை புலம்புவார், ஏன்டா காலையில் வந்து சாயங்காலம் வரலாம், இல்லையா விடிய விடிய வந்து காலையில் வரலாம், சாயங்காலம் கிளம்பி நடுராத்தில் வந்து எங்களை ஏன்டா தாக்க இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் எப்பயுமே நம்ம பசங்க பண்ணுறது. அதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் பொழப்பும் பார்க்கணும் இல்லையா, இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ, அது வந்து ரொம்ப பர்சனல் எங்களுக்கு எல்லாருக்குமே. அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஷேர் பண்ணிக்கிட்டா லோடு குறையுமேன்னு சொன்னேன் ஜி. லோன் எப்படி இறக்கணும்னு எனக்கு தெரியும். தாமோ பாத்ரூம் எங்க பாருங்களேன், இந்த சைடில் உங்களுக்கு தெரியுதுங்களா, வண்டியில் தக்காளி வச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. தக்காளி 2 கிலோ 30, நாட்டு தக்காளி 2 கிலோ 30. இதோ வந்து விட்டோம். புரட்சி தலைவர் அண்ணல் அம்பேத்கர் எல்லாம் நம்மளை வரவேற்கிறார்கள். இந்த மாடு இன்னும் ஊரை விட்டு போலியாடா. நம்ம ஊரில் மாடுங்க நிறைய இருக்கும்பா மனுஷனோட. அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஊரில் என்னென்ன நடக்குதுங்கிறது இந்த பேனர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் யார் செத்து போயிருக்காங்க, யார் யாருக்கு கல்யாணம், என்ன வித ஃபங்க்ஷன் இருக்காங்கிறது இந்த பேனர் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஊரோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்ட்டு. ஒரு மாதிரி இந்த ரூட்டுக்கு இந்த பேரிகேட்லாம் தேவையில்லை, இருந்தாலும் சில சேஃப்டி ரீசன்ஸ்னால அது ஓகே. இதுதாங்க நம்ம ஊரோட மெயின் ரோட். முத்தூட் ஃபைனான்ஸ். அங்கே தான் மேலே நம்ம ஜிம் இருக்குது, மார்ஸ் ஃபிட் ஜோன். இதெல்லாம் ஒரு 3 மாதம் போகணும். அப்படி இல்லை, 3 மாதம் வந்து காசு கட்டினேன், போனது 1.5 மாதம் தான். அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? கிங் ஷூ மார்ட், இங்கே தான் செருப்பு எடுப்போம். ஒவ்வொரு விஷயங்கள். இந்த ரோடு வந்து எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ரோடு அப்படின்னா, சின்ன வயசில் நான் வேலூர்லேருந்து அப்பா இறந்த பிறகு இங்கே மூவ் ஆன அந்த டைம் 2012, அந்த டைமில் நானும் எங்கள் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு வருவோம் இங்கே. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் நடந்து வந்துட்டுருப்பேன், நான் எங்கள் அம்மா கை போச்சு நடந்து வந்துட்டுருப்பேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் என்னோடய ஜேர்னி. ஒவ்வொரு கடைக்கு வரப்போ இந்த கடையில் இந்த கடையில் இது இருக்கும், மளிகை கடையா, நம்ம இங்கே தான் வாங்குகிறோம் மளிகை சாமான். ஸோ இங்கே வந்து காய்கறி இந்த கடையில் தான் வாங்குவோம், மட்டன் சிக்கன் இந்த கடையில் தான் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த 1 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸாக ஒவ்வொரு கடையாக எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்களே, கடைக்கு போனால் இப்படி வரணும் அப்படின்ட்டு. அப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எப்போ ஞாபகத்துக்கு வருது. அம்மா, என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றேன், வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? ஷோ, நான் இருக்கிற வரைக்கும் என் புள்ள எந்த வேலையும் பார்க்க கூடாது. அம்மா அம்மா அங்கிட்டு போடி. ஐயா அம்மா தாயே, உன்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சா காப்பி ஆடு கொடுக்கறாமா அந்த நாய். அப்படிலாம் பண்ணி தான் நான் வெளியே வர ஆரம்பிச்சது. இதுதான் நம்ம ராஜ வீதி, தாலுக்கா ஆஃபீஸ் பக்கம். ரொம்ப பிஸியான ரோடு. ஏதாவது வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கடைக்கு போகிறோம். எங்கள் கடை இப்போ திறந்துருக்கா, 4 மணி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏபிபி பேங்க் கடை திறந்துருக்கா, கண்ணு தெரில, திறந்துருக்கு. போர்டு மாற்றிட்டாங்கங்க. ஆமா, நல்லா இருக்கிறேன் சார். அரவிந்த் சாமி சார், எப்போ வந்தீங்க? என்ன அரவிந்த் இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. என்னது? எங்கடா அரவிந்த் சாமி? நான் தெரியுது இல்ல, அப்புறம் என்னமோ மெய்யலகன் அரவிந்த் சாமி மாதிரி 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பில்டப் கொடுக்குற. போய் ஒரு 6 மாசம் இருந்தாங்க, வந்துட்டு இதுங்க அதுங்கிறான். மாப்ள ஓவர் சீன், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது தாங்க முடியல, வரம்பு மீறி போற. நீ ஆச்சரியமா இருக்கனால தான் சொல்றேன் நான். சரி போ. ஏய்,
இந்த கோயில் எப்படா கட்டினாங்க? எது தஞ்சை பெரிய கோயில்? நீ அதை பார்த்ததே இல்ல? இல்ல பாத்துருக்கேன், புதுசா லைட்டிங்லாம் வச்சு வேற மாதிரி. ஆமா చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జార విడిచి బొడ్డు మరిచి మానకాల ఆడింది మైదారంగా